தளபதியும் இளைய தளபதியும் மோதப்புக்குள்ள என்ன மாதிரி நடக்க போகுது செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்கும். தளபதியோட யங் வெர்ஷன் செம்மையாகி நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் செம்மையா இருக்கு. ஒரு படத்துல ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கலாம், படம் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல படம் வேற லெவல், செகண்ட் ஹாஃப் பொறுத்து இருந்து பார்ப்போம். 67 படம் எடுத்திருந்தாலும் 68வது படம் புது, அதான் ஹைலைட் படத்துல. அதுக்கு மட்டும் தான் நான் கத்தினேன். அழகி தமிழ் மண்ணலாம் இல்ல தூக்கி சாப்பிட்டுட்டு எதிர்பார்க்க எங்க இருந்து கேமியோ நான் வருது விலங்குல என்னது வேற லெவல். போசிட்டா பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். பாத்தீங்கன்னா தளபதியோட படம் வந்து ரிலீஸ் ஆன தருணம் இலங்கையில் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜிகே சினிமாக்ஸ் என்ற அந்த தியேட்டருக்கு முன்னாடியாக நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக நாங்களும் வந்திருக்கோம். அனைவருமே வந்து வருகை வந்தவண்ண உள்ளாங்க. சத்தத்தை பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து படம் எப்படி இருக்குன்றது அவங்கள்ட்ட தெரிஞ்சு கொள்ளுமோ வாங்க. படம் நல்லா இருக்கு, எதிர்பார்த்தது படம் நல்லா இருக்கு. ஆனால் தியேட்டர் தான் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் மோசமாக இருக்கு. தியேட்டர் படம் நல்லா தான் இருக்குது, இடைவெளி விட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போ தளபதியும் இளைய தளபதியும் மோதப்புக்குள்ள என்ன மாதிரி நடக்க போகுது செகண்ட் ஹாஃப்ல பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வந்த படம் நல்லா தான் இருக்கு. நம்ம எப்பயும் தளபதி ரசிகன் தான். இந்த பிளாக் நல்லா இருக்கு. நடிக்க போற ரெண்டு படம் தான், என்ஜாய் பண்ணி பார்க்கணும். அடுத்த பிளாக் பார்த்துட்டு தளபதி ரசிகனா தனிக்கே தளபதி ரசி படம் முடியல. இப்பதான் இடைவெளி வேற சொல்றதுக்கு தளபதி அப்படி பார்த்ததே இல்லை, டிஃப்ரெண்டா இருக்கு. அதோட தளபதியோட யங் வெர்ஷன் செம்மையாகி நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் செம்மையா இருக்கு. தளபதி இப்படி பார்த்தது இல்லை. இன்டர்சீன் வேற கூஸ்பமா இருந்துச்சு, பாட்டுலாம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் எக்ஸ்பெக்டேஷன். இன்டர்சீன் அப்படி கூஸ்பமா செஞ்சுட்டாங்க, வேற லெவல் செய்யக்கூட செஞ்சுட்டாங்க. ஸோ இதுக்கு வேற செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை எப்படி ஒன்று பார்க்கறதுக்கு நல்லதா என்ன ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. தளபதி இளைய தளபதிக்கு ட்விஸ்ட் உண்டு. தளபதி இளைய தளபதிக்கு ஓட்டுருக்காங்க. ட்விஸ்ட் படம் ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. ஒரு படத்துல ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கலாம், படம் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. உண்மையிலேயும் கூஸ் பம்ப் ப்ரோ. அடுத்த ஹாஃப் தான் நாங்கள் ஈகலாக வெயிட் பண்ணிக்கிறோம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அப்பாவுக்கு மகனுக்கு ஃபைட் பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க வந்து தலை ரசிகனா தளபதி ரசிகனா எப்படி? நான் ஒரு தலை ரசிகன், ஆனால் ஒரு தலை ரசிகன் சொல்கிறேன். படம் வேற லெவல். அண்ணன் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல படம் வேற லெவல், செகண்ட் ஹாஃப் பொறுத்து இருந்து பார்ப்போம். தளபதி ரசிகன் தான், பரவாயில்ல. ஆனால் நல்லா இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒரு ட்விஸ்டா இருக்கு படம், பார்க்கலாம். நீங்க தலை ரசிகனா தளபதி ரசிகனா? நான் சூர்யா ரசிகன். சூர்யா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்கு. ரெண்டும் ஃபைட்டர், இளைய தளபதிக்கும் நல்ல ஃபைட் ஒன்று போய் கொண்டிருக்கு. புதுசாக பார்த்த மாதிரி இருக்கு தளபதியை, அதாவது புதுசாக பார்த்த மாதிரி இருக்கு. இத்தனை 67 படம் எடுத்திருந்தாலும் 68வது படம் புது, அதாவது பழைய ஒரு விஜயை பார்த்துருக்கோம். அந்த வில்லனா இதோ தெரியல, ஆர்வமா இருக்கு. அழகிய தமிழ் மகன் அந்த இது லெவல்ல இருக்கு. வில்லன் கெட்டப் நல்லா இருக்கு, அதோட நல்லா இருக்கும். பாப்போம், பிபி நல்லா செஞ்சிருக்கேன் நம்புறேன். பாப்போம் படம் எப்படி. தோனி தான் ஹீரோ, அதான் ஹைலைட் படத்துல. அதுக்கு மட்டும் தான் நான் கத்தினேன். பிஜிஎம் மங்காதா பிஜிஎம் வேற லெவல். நடிகா படம் ஃபுல் சாட்டிஸ்ஃபை. தலை ரசிகனா தளபதி ரசிகனா? முன்னாடி எப்படி இருந்தீங்க? ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. ஓ சூப்பரா இருந்துச்சு. படம் வேற லெவல்ல இருக்கு. கடைசியா 3 விஜய் நல்லா இருக்கு படம். அழகி தமிழ் மண்ணலாம் இல்ல தூக்கி சாப்பிட்டுட்டு தலை வரல. ஆனா தலை வந்துட்டு போயிட்டாரு. மியூசிக் பிஜிஎத்துல போயிட்டாரு. அந்த தலை ஸ்பாயில் பண்ண விரும்பல. படத்தை ஃபேமிலியா வந்து பாருங்க. படத்தை அதுக்கு என்ன எல்லாம் நல்ல சந்தோஷமா தான் சொல்லணும். எல்லாம் நல்லா பாருங்க. நாங்க ரிவ்யூ பண்ணி கொண்டிருக்கோம். வேற லெவல் உண்மையா நல்லா இருக்கு படம். செகண்ட் கால் எப்படி எல்லாமே வேற லெவல். போய் பாருங்க நீங்க படத்தை. என்னமா இடைவேளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். இடைவேளைக்கு இப்போ என்ன மாதிரி எப்படி இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் பார்ட் டக்கர்னா, செகண்ட் பார்ட் டபுள் டக்கர் வேற இல்லை. எதிர்பார்க்க எங்க இருந்து கேமியோ நான் வருது விலங்குல என்னது பார்த்தேன். திஷா வந்தா அது கேமியோ நான் ஸ்போயில பண்ணக்கூடாது. எக்ஸ்பெக்டே பண்ணல. பார்த்துட்டு கேமியோ வராங்க, என்னடா நடக்குன்னு. இது எப்படி சொல்றது, எப்படி வில்லன்னா விஜய் இப்படி பார்த்து இருந்துச்சு. அந்த கேரக்டர் ஒரு வயசுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான டெவலப்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது கிளைமேக்ஸ் எல்லாம் கோட் தான், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். பேர் சொன்னா நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரி படம் எப்படி இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப் படி பெஸ்ட் ஆவரேஜ் தான். பெஸ்ட் ஆஃப் அந்த அளவு இல்லை. செகண்ட் ஹாஃப்
வேற லெவல். தளபதி ரசிகா நீங்க? தளபதி ரசிகா நீங்க? படம் எப்படி இருந்தீங்க? நல்லா இல்ல? நல்லா இருந்தீங்க? பிடிச்சிருக்கா? படம் எப்படி இருந்துச்சு? அம்மா சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? 65. 65 ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வந்திருக்கீங்க. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். நீங்க தளபதி ரசிகனா தல ரசிகனா? தளபதி தலைவர். தளபதினா? ஓகே थैंक यू. படம் பார்க்கறது எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? இல்ல வெறித்தனமா இருக்கும். வெறித்தனமா இருக்கீங்க. நீங்க தளபதி ரசிகனா தல ரசிகனா? இப்ப இந்த தளபதி ரசிகன். தளபதி ரசிகனா. இப்ப எதை நீங்க எதிர்பார்த்தீங்க படத்துக்கு இப்ப வந்து பாருங்க. படத்துல தலைவர் என்றியை தான் பார்க்க வந்தீங்க. என்றி ஓகே பக்கம் மாசா இருக்கு. விஜய் நடிப்பு தளபதி எதிர்பார்த்து வந்திருக்கோம். தளபதி வேற ஒண்ணும் இல்ல. தளபதி தளபதி டிக்கெட் எடுத்துட்டு பார்த்துட்டு போங்க. எங்களுடைய கருத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா, நாங்களும் வந்து படத்தை பார்த்துட்டு செகண்ட் ஷோவுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து போய்கொண்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு அழகிய தங்கமகன் விஜயும் ஒரு போக்கிரி விஜயும் சேர்த்தா அப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்து உண்மையிலே மாஸ் காட்டி தான் தளபதி நடிப்பை சொல்லவே இல்லை. நான் தளபதி சும்மா அப்படியே ஸ்க்ரீனில் நோம்பில் வந்தாலே பார்த்துருப்பேன். நானும் வந்து தளபதி ரசிகன் தான். ஓகே கூடுதலாக நான் சொல்ல விரும்பலை.